நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். கேரளாவில் கனமழை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஐயப்ப பக்தர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், எம்மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலிருந்து கேரளா போகும் பக்தர்களுக்கு? தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த மங்களம் அணையினுடைய பாதுகாப்பு கருதி 6 மதங்கள்ல உபரி நீர் என்பது வெளியேற்றப்படுகிறது. ஏற்கனவே கொல்லம், திருவனந்தபுரம், எர்ணாகுளம், திருச்சூர், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் மழையால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 8 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க, 8 பேர் மாயமாயிருக்காங்க அப்படிங்கிறது கேரள அரசினுடைய அறிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பம்பாவில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக பேரிடர் மேலாண்மை அறிவித்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய சபரிமலை செல்லும் பக்தர்கள் பயணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் தற்போதைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. ஏன்னா சபரிமலைக்கு பக்தர்கள் அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு மழையும் இதையும் பொருட்படுத்தாமல் அவங்க தொடர்ந்து சபரிமலைக்கு செல்வதை அவங்க தொடர்ந்து மேற்கொண்டு வருவாங்க. இந்த நிலையில தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, கனமழை பெய்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பம்பாவில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பயணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாகவும் தமிழக அரசு மூலமாகவும் விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.